அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கற்றுக்கொண்டு வரும் இந்த எபிரேய பாடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டு வர எங்களுக்கு நீர் உதவியாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்து நாங்கள் ஆண்டவர் உமக்கு உகந்த வாழ்க்கையாக வாழ்கிறோமா என்பதை நாங்கள் உற்று கவனிக்க எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு உறவாட, உம்மோடு கலந்து உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றீர். மிகுந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை நாங்கள் முற்றுமாக கடைசி வரை உணர்ந்து அதன்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த பாடத்தில் உம்முடைய ஆசாரியத்தினுடைய மேன்மை, பலி, இரத்தம், இன்னும் அநேகமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றோம் ஆண்டவரே. இவற்றை நாங்கள் மட்டுமல்லாது இன்னும் எத்தனையோ பேர் இவற்றை கேட்டு இன்னும் முழுமையான ஒரு பங்களிப்புக்கு வருவதற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றையும் உடைய பொறுப்புள்ள கரத்தில் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத ஆய்வுக்கு கூடி வந்திருக்கின்ற பரிசுத்தவான் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதின கடிதம் செய்தி 38. நாம் அதிகாரம் 11க்கு நேராய் செல்கின்றோம். இந்த முழு 11ஆம் அதிகாரத்திற்கும் நாம் கொடுக்கின்ற தலைப்பு பொறுமையோடு தாங்கும் விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டுகள் என்று சொல்லலாம். விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டுகள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் தேவனுடைய மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு அதிகாரம். விசுவாசிகளின் பட்டியல் என்று எளிமையாய் சொல்வதுண்டு. ஆனால் முழு எபிரேயர் கடிதத்தின் இட அமைப்பில், சூழமைவில் நாம் இந்த 11ஆம் அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள முயல வேண்டும். உண்மைதான், 11ஆம் அதிகாரம் விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டுகள் நிறைந்த ஒரு அதிகாரம். ஆனால் அது எப்படிப்பட்ட விசுவாசம் என்பதை அடிக்கோடிடுவதற்காக பொறுமையோடு தாங்கும் விசுவாசம் என்று நாம் சொல்கின்றோம். ஃபெய்த் வித் என்டியூரன்ஸ். இன்றைக்கு நாம் 11ஆம் அதிகாரத்தின் முதல் 7 வசனங்களை படிப்போம். யாராவது ஒருவர் இந்த வேத பகுதியை வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலேயே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள் ஆனதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமேன். ஆமென். கடந்த வாரத்திலே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாம் பார்த்தோம். அதில் மிக முக்கியமான வசனம் 10ஆம் அதிகாரம் 38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வான், வாழ்வடைவான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். எபிரேய விசுவாசிகளுக்கு எபிரேய ஆசிரியர் ஒரு நண்பனை போல
போதகனைப் போல அவர்களுக்கு விளக்க உரையும் மதியுரையும் அளிக்கின்றார். அவர்கள் பின்வாங்கி சென்று விட்டார்கள், தேவனுடைய குமாரன் மேல் வைத்துள்ள விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி சென்று விட்டார்கள் என்று எபிரேயர் ஆசிரியர் கூறவில்லை. ஆனால் அவர்கள் பின்வாங்கி செல்கின்ற, தேவனுடைய குமாரன் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசத்தை மறுதலிக்கின்ற ஆபத்து நெருங்கியும் சூழ்ந்தும் இருக்கிறது என்று அவர்களை எச்சரித்தார். எச்சரிக்கின்ற அதே வேளையிலே அவர்களை அவர் ஊக்குவிக்கின்றார். அவர்கள் கடந்த காலத்திலே பட்ட பாடுகளில் எப்படி அவர்கள் கிறிஸ்துவின் மேல் உறுதியான விசுவாசம் வைத்திருந்தார்கள் என்பதை சொல்லி அவர்களை ஊக்குவிக்கின்றார். அதுபோல வரவிருக்கின்ற தேவன் வாக்குறுதி செய்தவர்களை அவர் நிறைவேற்றுவார் என்றும் சொல்லி அவர்களை அவர் ஊக்குவிக்கின்றார். விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது, தேவனுடைய குமாரன் மேல் வைக்கின்ற விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது என்று இந்த 38ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அவருடைய குமாரனிடத்தில் விசுவாசிக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆகவே எபிரேய விசுவாசிகள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பதுதான் தேவனுக்கு பிரியமாயிருப்பது என்று அவர் கூறுகின்றார். நம் எல்லாருக்கும் விசுவாசத்தை பற்றி ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டு. எபிரேய ஆசிரியர் இங்கு சித்தரிக்கின்ற விசுவாசம் கையளித்த விசுவாசம், கமிட்டட் ஃபெய்த், ஒப்பு கொடுத்த விசுவாசம், அர்ப்பணித்த விசுவாசம், நிலை பெயராத விசுவாசம், ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த், நிலை நிற்கிற விசுவாசம், என்டியூரிங் அல்லது பெர்சிவியரிங் ஃபெய்த். நாம் பொதுவாக இந்த கடிதத்தை வாசிக்கும் போது தற்கால கிறிஸ்தவத்தின் நிலைமையை பற்றி அதிகமாக நாம் ஒரு பண்பாட்டு ஆராய்வு, கல்ச்சுரல் அனாலிசிஸ் செய்வதில்லை. நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற இந்த உண்மைகளின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் நாமே தற்காலத்தைய கிறிஸ்தவத்தை நாம் ஒரு பகுப்பாய்வு ஆராய்ந்து செய்து கொள்ளலாம். இன்றைக்கு தேவனுடைய மக்களிடையே விசுவாசம் என்றால் என்ன புரிதல் இருக்கின்றது? பொதுவான ஒரு மேலோட்டமான புரிதல், விசுவாசம் என்பது இந்த உலக வாழ்க்கையிலே, மனித வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய நன்மைகளையும் வளங்களையும் செழிப்பையும் பெறுவதற்கு ஒரு உபாயமாக, உத்தியாக பயன்படுத்துவது தேவனுடைய மக்களிடையே பரவலாய் காணப்படுகின்ற ஒன்று. நாம் கவனத்தோடு எபிரேயர் கடிதத்தை வாசிக்க வேண்டும், முழு புதிய ஏற்பாட்டையும் வாசிக்க வேண்டும், முழு வேதாகமத்தையும் வாசிக்க வேண்டும். கையளித்த விசுவாசம் என்றால் ஏறக்குறைய எப்படி ஒரு தண்ணீரை அல்லது ஒரு பானபலியை ஒருவர் ஊற்றிவிட்டால் பிறகு அது அவனுக்குரியதில்லையோ, அதுபோல தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் என்பது அவருக்கு நம்மை ஒப்படைத்து விட்ட, கையளித்து விட்ட விசுவாசம். நம்மையோ நம்முடைய வாழ்க்கையையோ தேவனுடைய குமாரனிடத்தில் வைக்கின்ற விசுவாசத்திலிருந்து திரும்ப எடுத்துக்கொள்வது என்கின்ற வாய்ப்பில்லை. அதுதான் கமிட்டட், கையளித்த விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசத்தினால்தான் ஒருவன் வாழ்வடைவான் அல்லது வாழ்வான், உயிரடைவான் அல்லது உயிர்ப்பான். நாம் அந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பிழைப்பான் என்கின்ற அந்த சொற்றொடரை வாழ்வடைவான், வாழ்வான், உயிரடைவான், உயிர்ப்பான் என்று நாம் எப்படி வேண்டுமானாலும் மொழிபெயர்க்கலாம். சில சமயம் பிழைப்பான் என்றால் தப்பிப்பான் என்பது போல நாம் தவறுதலாய் புரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே வாழ்வடைவான், வாழ்வான், உயிரடைவான், உயிர்ப்பான் என்று நாம் மொழிபெயர்க்கலாம். 36ஆம் வசனத்திலே ஆசிரியர் கூறும்போது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு தாங்கும் பொறுமை, அதில் எழுத்துப்பிழை உள்ளது, பெரும்படிக்கு தாங்கும் பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கின்ற தமிழிலே வாசிப்போம். பொறுமை என்றால் நாம் பேஷன்ஸ் என்று நினைத்து விடுவோம். என்டியூரன்ஸ் என்ற வார்த்தை தான் அப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. விசுவாசம் என்பது பொறுமையோடு பின்னி பிணைந்திருக்கிறது. எப்படிப்பட்ட பொறுமை? தாங்கும் பொறுமை. எதை தாங்கும் பொறுமை? நாம் இந்த அதிகாரத்திலே பார்ப்போம். வாக்குறுதி செய்யப்பட்டதை இன்னும் நாம் கண்கூடாய் பெறவில்லை, அது இன்னும் எதிர்காலத்தில் தான் இருக்கிறது. ஆனால் வாக்குறுதி செய்யப்பட்ட நன்மைகளை பெறுவதற்கு முன்பாக நம்முடைய நிகழ்காலத்திலே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாரங்களும் பாவங்களும் அழுத்தங்களும் நெருக்கங்களும் நம்மை நொறுக்குகின்றன. அவைகளை தாங்கிக் கொண்டு பொறுமையோடு நாம் தேவன் வாக்குறுதி செய்த பெறும் வரை இருக்கின்ற அந்த நிலைதான் விசுவாசிப்பது. சிந்தித்து பாருங்கள். விசுவாசம் என்பது ஏற்கனவே நாம் நன்றாய்த்தான் இருக்கின்றோம், எந்த அழுத்தமோ நெருக்கமோ நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்கவில்லை.
மற்ற மனிதர்களை விட நம்முடைய வாழ்க்கை சற்று வசதியாகவும் வளமாகவும் செழிப்பாகவும் இருப்பதற்காக விசுவாசத்தை ஒரு உத்தி போல, ஒரு உபாயம் போல பயன்படுத்துவதை பற்றி எபிரேயர் ஆசிரியர் பேசவில்லை. நம்மை சுற்றி நெருங்கிய அழுத்தங்களும் நெருக்கங்களும் இருக்கின்றன. எப்பொழுது வேண்டுமானாலும் எபிரேய விசுவாசிகள் நொறுங்கி போய்விடலாம், பின் சென்று விடலாம் என்கின்ற ஒரு ஆபத்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுடைய மக்கள் தாங்கும் பொறுமையோடு தேவன் வாக்குறுதி செய்து நிறைவேற்றுவார் என்பதுதான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது என்று அவர் கூறினார். இந்த 11ஆம் அதிகாரத்திற்கு முந்தையும் பிந்தையும் இப்படிப்பட்ட தாங்கும் பொறுமையை பற்றி அடைப்புக்குறி உள்ளது. 10ஆம் அதிகாரம் 32, 39 வரை தாங்கும் பொறுமையை பற்றி அவர் பேசுகிறார். 36ஆம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குறுதி செய்யப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை, நாம் இப்படி சொன்னது போல தாங்கும் பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது என்று 10ஆம் அதிகாரத்தின் ஏறக்குறைய கடைசி பாகத்தில் பார்க்கின்றோம். அதே போல 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனங்களிலும் அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாங்கும் பொறுமையையும் தேவ மக்களுடைய தாங்கும் பொறுமையும் பற்றி அங்கு குறிப்பிடப்படுகிறது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே தாங்கும் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆகவே இந்த 11ஆம் அதிகாரத்தின் முன்பும் பின்பும் தாங்கும் பொறுமை, தாங்கும் பொறுமையோடு கூடிய விசுவாசம். தாங்கும் பொறுமையையும் விசுவாசத்தையும் வேறு பிரிக்க முடியாது. 11ஆம் அதிகாரம் முழுவதும் 1 முதல் 40 வசனங்கள் முடிய விசுவாசம் எப்படிப்பட்ட சூழலில் இயங்குகிறது என்றால், பாடுகளும் உபத்திரவங்களும் சித்திரவதைகளும் பரீட்சைகளும் நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்கும் போது அந்த விசுவாசம் நிலைபெயராமல் ஸ்டெட்ஃபாஸ்ட், தாங்கும் பொறுமையோடு என்டியூரன்ஸ் இருக்கிற விசுவாசத்தை பற்றி தான் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பேசுகின்றது. இதை உங்கள் மனதில் நீங்கள் ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்கின்ற காலங்கள் உண்மையான பொருள் என்ன என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு மிகவும் தோதுவான காலங்கள் இல்லை. தேவன் வாக்குறுதிகள் அளித்திருக்கின்றார். அந்த வாக்குறுதிகள் இன்னும் எதிர்காலத்தில் தான் நிறைவேற உள்ளன. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் அவர் அளித்துள்ள வாக்குறுதிகள், மிக எடுத்துக்காட்டாக தேவனுடைய அரசு வரவிருக்கிறது. தேவனுடைய அரசு வரவிருக்கிறது என்பது இன்னும் எதிர்காலத்தில் தான் இருக்கிறது. ஆனால் தேவன் வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அது எதிர்காலத்தில் நிறைவேறும் என்பதற்கான எந்த சான்றுகளையும் நிகழ்காலத்தில் தேவன் தந்து கொண்டே இருக்கவில்லை. ஆனால் தேவனுடைய மக்கள் தேவனுடைய வாக்குறுதி எதிர்காலத்தில் தான் நிறைவேற உள்ளது என்ற போதிலும், தேவன் அதற்கு எந்த கண்கூடான சான்றுகளும் தராத போதிலும் கூட நிகழ்காலத்தில் அது நிறைவேறி விட்டது போல் வாழ்ந்தார்கள். அதுதான் அவருடைய நிலைபெயராத விசுவாசம். இந்த 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசம் என்கின்ற சொல் 24 தடவைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற இதே கருத்து இதற்கு முந்தைய 6ஆம் அதிகாரத்திலும் ஆசிரியரால் குறிப்பிடப்பட்டுள்ளது. 6ஆம் அதிகாரம் 12 முதல் 15ஆம் வசனங்களிலே விசுவாசத்தினாலும் தாங்கும் பொறுமையினாலும் வாக்குறுதி செய்யப்பட்டதை சுதந்தரித்துக் கொண்டவர்களை பின்பற்றுங்கள், அடியுற்றி நடங்கள், இமிட்டேட். நீங்கள் பின்வாங்கி விட வேண்டாம், விசுவாசத்தை மறுதலித்து விட வேண்டாம். உங்களை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் அழுத்தங்களுக்கும் நெருக்கங்களுக்கும் பலியாகி விடாதீர்கள். அதை தாங்குங்கள் பொறுமையோடு. நமக்கு முன்பாக பலர் இதே போல் சூழ்நிலைகளை பொறுமையோடு தாங்கி வாக்குறுதி செய்யப்பட்டதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவர்களை பின்பற்றி அவர்களை அடியுற்றி நடப்பது என்பதை இமிட்டேட் என்ற வார்த்தையை அடியுற்றி நடப்பது என்று மொழிபெயர்க்கின்றேன். அவர்களை அடியுற்றி நடந்து அதே போல் தேவன் வாக்குறுதி செய்தவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலைபெயராத விசுவாசத்திற்கு இஸ்ரவேலின் வரலாற்றிலிருந்து ஒரு நீண்ட எடுத்துக்காட்டுகளின் பட்டியலை அவர் தருகின்றார். இவர்கள் எல்லாரும் தேவனிடத்தில் தங்கள் விசுவாசத்தின் காரணமாக நற்சான்று பெற்றார்கள், நற்சாட்சி பெற்றார்கள். வெறுமனே ஒரு வரலாற்று வரிசையை மட்டும் ஆசிரியர் கூறவில்லை. ஏறக்குறைய ரட்சிப்பின் வரலாற்றை அவர் அந்த ஒரு அதிகாரத்திலே சுருக்கமாக விரித்து வைக்கின்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரை. நாம் இன்றைக்கு 7 வசனங்களை மட்டும்தான் பார்க்க போகின்றோம். இந்த 7 வசனங்களையும் கூட சுருக்கமாக விசுவாசத்தின் தன்மையை பற்றி முதல் 3 வசனங்களும், வெள்ளத்திற்கு முந்தைய எடுத்துக்காட்டுகள், எப்படி அவர்கள் காணாதவைகளை அவர் விசுவாசித்தார்கள் என்று
4 முதல் 7 வசனங்களில் நாம் பார்ப்போம். முதலாவது விசுவாசத்தின் தன்மை. முதல் 3 வசனங்கள் வாசிப்போம். யாராவது ஒருவர். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். முதலாவது, எப்படி இவர்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார்கள் அல்லது தாங்கும் பொறுமையோடு கூடிய விசுவாசத்தினால் வாழ்ந்தார்கள் என்பதற்கு அவர் தேவனுடைய படைப்பை முன்வைக்கிறார். விசுவாசத்தின் குணாம்சங்கள் என்ன என்பதை சொல்கின்றார். இந்த முதலாவது வசனத்தை சிலர் விசுவாசத்தின் வரையறை என்பது போல் சொல்வதுண்டு. இது விசுவாசத்தின் வரையறை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. விசுவாசத்தின் அம்சங்கள், குணாம்சங்கள். விசுவாசம் என்றால் இப்படி இருக்கும், அல்லது தேவன் பிரியமாயிருக்கிற விசுவாசத்தில் இப்படிப்பட்ட குணாம்சங்கள் இருக்கும் என்றுதான் ஆசிரியர் சொல்கிறாரே தவிர இதுதான் விசுவாசம் என்று அவர் வரையறுக்கவில்லை. 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், உறுதி, நிச்சயம் என்று. இந்த விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது என்பது தேவனுடைய மக்களிடையே மிகவும் வெகு பரிச்சயமான வாக்கியம் என்பதால் இதை நாம் சற்று தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது. உறுதி, நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்பதிலே உறுதி என்கின்ற சொல்லானது கிரேக்க மொழியிலே ஹைப்போஸ்டாசிஸ் என்ற சொல்லினுடைய மொழியாக்கம். இந்த ஹைப்போஸ்டாசிஸ் என்பதை 2 விதமாக மொழிபெயர்க்கலாம். ஒன்று சாராம்சம் அல்லது உட்பொருள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே குமாரன் தேவனுடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து, அல்லது நாம் மொழிபெயர்த்தது போல குமாரன் தேவனுடைய சாராம்சத்தின் அச்சுரு என்று நாம் மொழிபெயர்த்தோம். எக்ஸாக்ட் இம்ப்ரஸ் அல்லது இம்ப்ரிண்ட் ஆஃப் ஹிஸ் சப்ஸ்டன்ஸ் அல்லது எசன்ஸ். ஆகவே இந்த ஹைப்போஸ்டாசிஸ் என்கின்ற வார்த்தையை சாராம்சம், உட்பொருள் என்று மொழிபெயர்க்கலாம். இதை நான் புறவையப்பட்ட உண்மை அல்லது அனுபவம் சாரா உண்மை என்று நான் கூறுகின்றேன். சூரியன் கிழக்கே உதிக்கிறது என்பது புறவையப்பட்ட உண்மை. நான் காலையில் எழுந்து அதை பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி சூரியன் கிழக்கே உதிக்கிறது என்பது ஒரு உண்மை. என்னுடைய அனுபவத்தில் அது உண்மையாக இல்லாமல் போகலாம், ஆனால் அது உண்மை. அதைத்தான் நாம் புறவையப்பட்ட உண்மை, அப்ஜெக்டிவ் ட்ரூத் என்று கூறுகின்றோம். இதே ஹைப்போஸ்டாசிஸ் என்கின்ற வார்த்தையை திட நம்பிக்கை, உறுதிப்பாடு என்று மொழிபெயர்க்கலாம். தமிழிலே இந்த வகையில் தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், நம்பப்படுகிறவைகளின் உறுதிப்பாடு என்று. இது அகவயப்பட்ட மெய்மை, சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அல்லது அனுபவம் சார்ந்த மெய்மை. ஒரு நாளிலே நான் காலையிலேயே எழுந்து சூரியன் கிழக்கிலே உதிப்பதை பார்த்து விட்டேன் என்றால் அது எனக்கு அனுபவம் சாரா உண்மை அல்ல, அந்த அனுபவம் சார்ந்த மெய்மை. இந்த பொருளிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் என்பதிலே அந்த உறுதியாய் என்பது ஹைப்போஸ்டாசிஸ். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சாராம்சம் என்பதில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை ஹைப்போஸ்டாசிஸ். பொதுவாக மொழிபெயர்ப்பாளர்கள் இது நம்பப்படுகிறவைகளில் நாம் வைக்கின்ற திட நம்பிக்கை, உறுதிப்பாடு என்ற வகையில் தான் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய சாய்மானம் அது சாராம்சம் அல்லது உட்பொருள் என்பதை நோக்கித்தான் இருக்கிறது. நான் இதை சாதிக்கவில்லை. நம்பப்படுகிறவைகளின் சாராம்சம் அல்லது நம்பப்படுகிறவைகளின் உட்பொருள் என்று 2 விதமாக பொருள் கொள்ளலாம். நான் முதல் வகையாக பொருள் கொள்வதில் கொஞ்சம் சாய்கின்றேன். நம்பப்படுகிறவைகளின் மெய்ப்பாடு, giving substance to what we hope for அல்லது substantiating what we hope for. இதனுடைய பொருள் என்ன என்பதை விளக்குவதற்காக நான் இப்படி சொல்கின்றேன். ஒருவனுக்கு ஒரு பாடலுடைய அல்லது ஒரு இசையினுடைய அந்த குறியீடுகளை கொடுத்தால், ஒரு சாதாரண மனிதனுக்கு அந்த பாடலுடைய குறியீடுகளை, அந்த இசையினுடைய அந்த மெட்டினுடைய குறியீடுகளை பார்த்த உடனே இந்த மெட்டு இனிமையான மெட்டா அல்லது இனிமை இல்லாத மெட்டா என்றெல்லாம் அவனுக்கு ஒன்றும் புலப்படாது, அது அவனுக்கு மெய்ப்படாது. அவைகள் வெறுமனே குறியீடுகளாகத்தான் இருக்கும். ஆனால் குறியீடுகளை வாசிக்க தெரிந்த ஒரு மனிதனுக்கு அந்த மெட்டை ஒரு இசைக்கருவியிலேயே மீட்டாமலேயே, ஒரு இசைக்கருவியிலே வாசிக்காமலேயே குறியீடுகளை அவன் மெட்டாக, இசையாக
மெய்ப்படுத்திக் கொள்ள முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? புரியுது, நல்லா புரியுது. சில சமயம் சகோதரர் சொல்வீர்கள், உங்களுடைய தமிழ் மிகவும் கொஞ்சம் பயங்கரமான தமிழாக இருக்கிறது. ஆனால் சப்ஸ்டான்ஷியேட்டிங் என்ற வார்த்தையை நாம் எப்படித்தான் சொல்வது? உறுதிப்பாடு என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த போகின்றேன். ஆனால் இது விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் மெய்ப்பாடு. எதிர்காலத்தில் அவைகள் நடைபெறவிருக்கின்றன. அதுதான் எதிர்காலத்தை நோக்கி இருப்பதுதான் நம்புவது. ஆனால் விசுவாசம் அதை மெய்ப்படுத்துகின்றது. நான் இன்னும் குறியீடுகளாகவே காண்பதை விசுவாசம் என்கின்ற என்னுடைய புலன், என்னுடைய உறுப்பு அதை மெய்ப்படுத்துகின்றது. இன்னும் ஒரு பரிசுத்தமானது நம்பப்படுகிறவைகளின் உரிமை பத்திரம், டைட்டில் டீட் என்று அவர் சொல்கின்றார். விசுவாசம் இன்னும் இல்லாதவைகளை, எதிர்காலத்தில் தான் இருப்பவைகளை நிகழ்காலத்திலே இருப்பவைகள் ஆக்குகிறது, பொருளாக்குகிறது, மெய்ப்படுத்துகிறது. தமிழ் நன்றாக படித்தவர்களுக்கு தெரியும், கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற ஒரு கவிதை வரியை நீங்கள் படித்திருக்கலாம், ஒரு சிலர் படித்திருக்கலாம். ஆகவே மெய்ப்படுத்துவது என்பது ஒன்றும் புதிய வார்த்தை அல்ல. விசுவாசம் எதிர்காலத்தில் வரவிருக்கிறவைகளை நிகழ்காலத்தில் வந்துவிட்டதாக்குகிறது. ஆகவே அந்த பரிசுத்தவான் விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உரிமை பத்திரம் என்று பொருள் விளக்கம் தருகின்றார். இது ஒன்று நூதனமானதல்ல. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் எதிர்காலத்தில் சுதந்திரிக்கப் போகிற நன்மைகளின் முதற்பலனாக, முதற்கனியாக, முன்தொகையாக, உத்தரவாதமாக, அச்சாரமாக இருக்கின்றார் என்று வேதம் பல்வேறு பகுதிகளிலே கூறுகின்றது. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலும் அதை நாம் பார்த்தோம். வரவிருக்கிற யுகத்தின் நன்மைகளை நாம் முன்கூட்டி ருசி பார்க்கிறோம் என்று. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இங்கு பரிசுத்த ஆவியானவர் நாம் சுதந்திரிக்கவிருக்கின்ற, எதிர்காலத்தில் சுதந்திரிக்கவிருக்கின்ற நன்மைகளின் முதற் பலன், முதற்கனி என்று கூறப்படுகிறார். அதே போல 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அவர் நம்மை முத்திருத்து, தேவன் நம்மை முத்திருத்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும், பிளட்ஜ், டவுன் பேமெண்ட், முன்தொகையை, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மக்களுக்கு முதற்கனியாக அல்லது முன்தொகையாக தேவன் ஒரு மாபெரும் சுதந்திரத்தை நமக்கு வரவிருக்கின்ற எதிர்காலத்தில் தரவிருக்கிறார். அதற்கு முன்தொகையாக இன்று பரிசுத்த ஆவியை நமக்கு அருளியிருக்கின்றார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின், நாம் சுதந்திரிக்கப் போகின்ற அந்த சொத்தின், பரம சொத்தின், அழிக்க முடியாத சொத்தின் அச்சாரமாக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் ரோமர் 8:24 பவுல் இப்படி கூறுகின்றார், அந்த நம்பிக்கையினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? அது நிகழ்காலத்தில் நாம் காண்பதல்ல, எதிர்காலத்தில் அது வரவிருக்கிறது, நமக்கு தரப்படவிருக்கிறது. அதுதான் நம்பிக்கை. விசுவாசத்தின் குணாம்சங்கள் என்று முதலில் சொல்லும் போது நம்பப்படுகிறவைகளின் மெய்ப்பாடு என்றும் காணப்படாதவைகளின் உறுதிப்பாடு, நிச்சயம், எலன்கோஸ் என்று கூறுகின்றார். ஒருவேளை ஒரு அழகிய நிலா உள்ள ஒரு இரவிலே ஒரு பார்வையற்ற மனிதன் அந்த நிலாவை பார்த்தால் நிலா அங்குதான் இருக்கிறது. ஆனால் நிலாவிற்கான உறுதிப்பாடு, நிலாவை உறுதிப்படுத்துகின்ற புலன், கட்புலன் அல்லது பார்வை புலன் அவனுக்கு இல்லை. கண் பார்வை காண முடியாத பொருள்களுக்கு நமக்கு சான்றை தருகிறது, உறுதிப்பாடு தருகிறது. இதே 11ஆம் அதிகாரத்தில் நாம் பின்பு பார்ப்போம். 27ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே மோசே அதரிசமானவரை தரிசிக்கிறது போல, காண முடியாதவரை காண்கிறது போல, புலப்படாதவரை புலப்படுகிறவர் போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அது என்ன காண முடியாதவைகள்? காண முடியாதவர்களை நாம் இரண்டாக வகுக்கலாம். ஒன்று ஆவிக்குரிய ஒழுங்கு அல்லது ஆவிக்குரிய அமைப்புக்குரியவைகள். பரத்திற்குரியவர்களை நாம் கண்களால் காண முடிவதில்லை, ஆவிக்குரியவைகளை நாம் கண்களால் காண முடிவதில்லை. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்தில் தேவனுடைய வலப்பக்கத்தில் அரசராக, ஆசாரி அரசராக வீற்றிருக்கிறார். அது நம்முடைய கண்களால் நாம் காண்பதில்லை. அது இன்று நிகழ்காலத்தில் அது ஆவிக்குரிய ஒழுங்கு, ஸ்பிரிச்சுவல் ஆர்டர் இருக்கின்ற ஒரு உண்மை.
நாம் அதை விசுவாசத்தினால் உறுதிப்படுத்துகின்றோம். அது தவிர சில காரியங்களிலும் எதிர்காலத்திற்கு உரியவைகள் தான். எடுத்துக்காட்டாக தேவனுடைய அரசு வரவிருக்கிறது என்பது அது எதிர்காலத்திற்குரியதுதான். இன்று தேவனுடைய அரசின் முன் சுவையை நாம் அனுபவித்த போதிலும் கூட நிறைவான முழுமையான தேவனுடைய அரசு என்பது இன்னும் வரவிருக்கிறது தான். அதுவும் நம் கண்களால் காணாததுதான். அதை பற்றிய உறுதிப்பாடு நமக்கு உண்டு. ஆகவே விசுவாசம் என்பது புலப்படாதவைகளை அல்லது காண முடியாதவைகளை காண செய்கிற ஒரு புலன் அல்லது உறுப்பு என்று நாம் கூறலாம். 2ஆம் வசனத்திலே அவர்கள் விசுவாசத்தினாலே தேவனுடைய நற்சாட்சியை பெற்றார்கள் என்று வாசிக்கின்றோம். யார் தேவனுடைய நற்சாட்சியை பெற்றார்கள் என்று 4ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் அல்லது அந்த அதிகாரம் முழுவதுமே கூட எழுதியிருக்கின்றது. நாம் நம்முடைய வேதத்திற்கு வெளியே அப்போக்ரிஃபல் புக்ஸ் என்று சில புத்தகங்கள் உள்ளன. அவைகள் வேதத்தின் ஒரு பகுதியாக நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அவைகளை ஆவிக்குரிய நூல்களாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். சீராக் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம். சீராக்காகமம் 44ஆம் அதிகாரம் 1 முதல் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் உடைய ஒரு நீண்ட பட்டியல். எப்படி நாம் அந்த எபிரேயர் 11 ஒரு பட்டியலை பார்க்கின்றோமோ, மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம் என்று ஒரு நீண்ட நற்சாட்சி பெற்ற பட்டியலை கொடுக்கின்றார். அதே போல எபிரேய ஆசிரியர் தம் கதாநாயகர்களின் ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய எல்லா குணங்களையும் அவர் கொண்டாடவில்லை. அவர்கள் வாழ்க்கையில் விசுவாசமும் உண்மையும் கொண்டாடப்படுகின்றது. தேவ மனிதர்களின் அல்லது பழைய ஏற்பாட்டில் காணப்படும் கதாநாயகர்களின் வாழ்க்கையில் அவருடைய எல்லா குணாம்சங்களையும் சீராக கொண்டாடுவது போல் அவர் கொண்டாடவில்லை. விசுவாசத்தையும் உண்மையும், ஃபெய்த் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், அதை மட்டும் அவர் அடிக்கோடிட்டு கொண்டாடுகின்றார். வரலாற்று வரிசையிலே இந்த பட்டியலை அவர் குறிப்பிடுகின்றார். அது வரலாற்று வரிசை மட்டுமல்ல, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தின் படிப்படியான ஒரு வரிசையும் கூட. முதலாவது ஒரு வாக்குறுதியின் யுகத்தில் தொடங்கி படிப்படியாக தேவனுடைய திட்டம் விரிவடைந்து, மடித்து வைக்கப்பட்டிருந்த தேவனுடைய திட்டம் மெல்ல மெல்ல விரிவடைந்து, விசுவாசத்தின் முன்னோடியும் அதை முழுமையாக்குவருமாய கர்த்தராகிய இயேசு வரை தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தையும் இந்த வரிசையிலே அவர் குறிப்பிடுகின்றார். 3ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். இப்போது அவர் 1ஆம் வசனத்தில் சொன்ன நம்பப்படுகிறவைகளின் மெய்ப்பாடும் காணப்படாதவைகளின் உறுதிப்பாடு. காணப்படாதவைகள் என்பது கண் ஒரு புலன் தான். மனிதனுக்கு 5 புலன்கள் உள்ளன. விசுவாசம் என்பது புலப்படாதவைகளை உறுதிப்படுத்துகின்றது. இந்த உலகங்கள் அல்லது இந்த படைப்பு எப்படி உண்டாக்கப்பட்டது என்பது மனிதனுடைய கண்களுக்கு அது புலப்படுவதில்லை. விசுவாசம் அதை உறுதிப்படுத்துகின்றது. இது தொடங்கி விசுவாசத்தினால் 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 என்று இந்த அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தினால் என்கின்ற ஒரு அருமையான வரிசை சொல்லப்படுகிறது. முதலாவது ஒரு வைப்பது விசுவாசத்தினால் இந்த காணப்படுகிற பிரபஞ்சம் பருப்பொருள்களில் இருந்து, மெட்டீரியல் திங்ஸ் இருந்து அது உண்டாக்கப்படவில்லை, மாறாக இந்த தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று அவர் கூறுகின்றார். இங்கு காணப்படுகின்ற உலகங்கள் என்று அவர் மொழிபெயர்ப்பது யூனஸ், அதை உலகங்கள் என்றும் மொழிபெயர்க்கலாம், யுகங்கள் என்றும் மொழிபெயர்க்கலாம். காணப்படுகின்ற வெளி, ஸ்பேஸ், அது தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. காணப்படுகின்ற காலம், டைம், அது தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இது தேவ மக்களாகிய நம்முடைய ஒரு விசுவாசம். கிரியேஷியோ எக்ஸ் நிஹைலோ, இன்மையிலிருந்து படைப்பு. தேவன் வெறுமையிலிருந்து, ஒன்றுமில்லாததிலிருந்து இருக்கின்ற ஒன்றை படைத்தார். தேவன் படைப்பதற்கு, தேவன் ஒன்றை உண்டாக்குவதற்கு அவருக்கு பருப்பொருள்களோ கச்சா பொருள்களோ அவசியமில்லை. மாறாக தேவனை அறியாத மக்கள் இப்படி சொல்லுவார்கள், டர்ட்டில்ஸ் ஆல் த வே டவுன் என்று. உலகம் ஒரு பொருளிலிருந்து உண்டாக்கப்பட்டது, அந்த பொருள் இன்னொரு பொருளிலிருந்து உண்டாக்கப்பட்டது, அந்த இன்னொரு பொருள் மற்றொரு பொருளிலிருந்து உண்டாக்கப்பட்டது. ஆனால் நமக்கு தேவன் தெய்வீக வெளிப்பாட்டை கொடுத்திருக்கின்றார். திசுக்களால் உண்டாக்கப்பட்டவன், செல்களால் உண்டாக்கப்பட்டவன், அணுக்களால் உண்டாக்கப்பட்டவன், அணுக்கூறுகளால் உண்டாக்கப்பட்டவன், சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸால் உண்டாக்கப்பட்டவன் என்று சொன்னாலும் இறுதியாக மக்களால் எப்படி இந்த காணப்படுகின்ற பிரபஞ்சம் உண்டாக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்மால் சொல்ல முடியும். தேவன் தம்முடைய வார்த்தையினால், தான் பேசுகின்ற வார்த்தையினால் இந்த பிரபஞ்சங்களை உண்டாக்கினார். புதிய ஏற்பாட்டிலே 2 கிரேக்க சொற்கள் அதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று ரேமா, இன்னொன்று லோகோஸ்.
ரேமா என்பது தேவனுடைய பேசுகின்ற வார்த்தை, லோகோஸ் என்பது தேவனுடைய சாராம்சமான வார்த்தை. இந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது தேவனுடைய வார்த்தை என்பது தேவன் பேசுகின்ற வார்த்தை. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பவுல் இதை குறிப்பிடுகின்றார். தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்பி இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர். எப்படி அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கின்றார்? ஆசிரியர் ஆதியாகமம் 1 அதிகாரத்தை தன்னுடைய மனதில் வைத்து எழுதுகின்றார். தேவன் படைப்பதற்காக தன்னுடைய வார்த்தையினால் கட்டளையிட்டார். வெளிச்சம் உண்டாகட்டும் என்றவர் கட்டளையிட்டார், வெளிச்சம் உண்டானது. இந்த 1 அதிகாரம் தொடர்ந்து ஆதியாகமத்திலிருந்து 7 எடுத்துக்காட்டுகளை கொடுக்கின்றார். சங்கீதம் 33, 6, 9 நாம் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும், இந்த பிரபஞ்சம், இந்த அண்டங்கள், இந்த உலகங்கள் எல்லாம் அனைத்தும் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டன. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். 1ஆம் அதிகாரத்திலும் அதை பற்றி ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அவர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் இந்த முழு படைப்பையும் உண்டாக்கி தாங்குகின்றார் என்று. 4 முதல் 7 முடிய உள்ள வசனங்களை காணாதவைகளில் விசுவாசம், இது வெள்ளத்திற்கு முந்தையவர்களின் விசுவாசம் என்று நாம் குறிப்பிடலாம். 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஒரு வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆசிரியர் முதலாவது வைக்கின்ற விசுவாச கதாநாயகர் ஆபேல். ஆபேல் விசுவாசத்தினால் வாழ்ந்தான். ஆபேல் விசுவாசத்தினால் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றார் என்று கூறுகின்றார். எப்படி? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வசனங்களிலே ஆபேலை பற்றி நாம் வாசிக்கின்றோம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். பலியிடும் பொருள் முக்கியமா, பலியிடுகிறவன் அர்ப்பணம் முக்கியமா என்ற கேள்விக்கு நாம் பதில் இருக்க வேண்டும். பிலோ, ஜோசபஸ் போன்ற யூத அறிஞர்கள் காயினுடைய பலியை தேவன் அங்கீகரிக்காததற்கு காரணம், அவன் நிலத்தின் விளைச்சலை பலியாக கொண்டு வந்தான். ஆபேலோ அவன் தன்னுடைய மிருக ஜீவன்களை, விலங்குகளை பலியாக கொண்டு வந்தான். விலங்குகளை பலியாக கொண்டு வருவதுதான் தேவனுக்கு பிரியமானது. மனிதனுடைய உழைப்பின் பலனாகிய நிலத்தின் விளைச்சலை கொண்டு வருவது தேவனுக்கு பிரியமானதில்லை என்ற கருத்தை அவர்கள் தொன்று தொட்டு அவர்கள் முன்வைத்தார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டை அறிந்த தேவனுடைய மக்கள் கூட சிலர், எடுத்துக்காட்டாக எபிரேயர் 9:22 போன்ற ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி, நியாய பிரமாணத்தின்படி ஏறக்குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்பது போன்ற சில வசனங்களை மேற்கோள் காட்டி, ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரித்ததற்கு காரணம், தன்னுடைய ஆட்டுக்குட்டியிலிருந்து இரத்தத்தை பலியாக கொடுத்தான், காயின் அப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வரவில்லை என்று. ஆனால் இந்த வாதம் ஏற்புடையதல்ல. ஆதியாகமத்தில் பாவ நிவாரண பலி என்று ஒன்று இல்லை. அது மோசேயினுடைய திருச்சட்டத்திற்கு பின்பு வருகிறது. அவர்கள் தத்தம் விளைச்சலின் முதற் பலன்களை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். தங்கள் தொழிலுக்கேற்ற காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். ஆகவே காயினுடைய பலியை தேவன் ஒப்புக்கொள்ளாததற்கு காரணம் அந்த ஆதியாகமத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கின்றோம். சற்று திருத்தி நான் மொழிபெயர்க்கின்றேன். தேவன் காயினிடத்தில் சொல்கிறார், நீ நல்லபடி செய்தால், நல்லவாறு செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாயா? நீ நல்லவாறு செய்யாவிட்டால் பாவம் உன் வாசல் படியில் பதுங்கிக் கொண்டிருக்கும். அது உன்னை ஆள விரும்புகிறது, நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று. ஆகவே தேவன் காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் பலியினுடைய பொருள் அல்ல, பலியிடுகிறவனுடைய குணம். பாவம் உன்னை ஆள விரும்புகிறது, நீ பாவத்தால் ஆளப்படுகின்றாய், நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று. இது பிற்காலத்தில் வரும் தீர்க்கதரிசி போதனைக்கு ஒத்திருக்கிறது. அவர்கள் பல தீர்க்கதரிசிகளை சொல்லியிருக்கிறார்கள், பலியின் பொருளை பொறுத்து அல்ல,
பலியிடுகிறவனின் அர்ப்பணத்தையும் கீழ்ப்படிதலையும் பொறுத்தே தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறாரா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே தேவன் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டது அவன் நீதிமானாயிருந்தான், தேவனுக்கு பிரியமாயிருந்தான். காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளாதது அவன் நீதிமானா இல்லை என்று. ஆபேல் நீதிமான் என்று புதிய ஏற்பாடு சான்று பகர்கிறது. ஆபேல் நல்லபடி நல்லவாறு செய்தான் என்ற வார்த்தையினுடைய பொருள் அவன் நீதிமான். மத்திய 23:35 கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் என்று. பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்திலே அப்படி நாம் வாசிக்கவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலரும் அப்படி பொருள் விளக்கம் தருகிறார்கள். ஆபேல் ஒரு நீதிமான் என்று. 1 யோவான் 3:12 வாசிக்கின்றோம், காயின் எதற்காக ஆபேலை கொலை செய்தான்? தன் செய்கைகள் தீயவைகளும் தன் சகோதரனுடைய செய்கைகள் நீதியானவைகளுமாய் இருந்ததால் தானே என்று. இதே 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எபிரேயர் ஆசிரியப்படுகிறது, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நீதிமொழிகள் 15:8 மிக அற்புதமான ஒரு வசனம். தேவன் எந்த பலியை ஏற்றுக்கொள்கிறார், எந்த பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. துன்மார்க்கர்களுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் அல்லது நீதிமான்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று. ஆபேல் நீதிமான் மட்டுமில்லை, அவன் விசுவாசத்தினால் நீதிமான். அது எப்படி ஆசிரியர் அவன் விசுவாசத்தினால் நீதிமான் என்று சொல்ல முடியும்? 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்வடைவான் வாழ்வான். இந்த அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், முடியாத காரியம் என்று. இந்த 2 வசனத்தையும் இவர் சேர்ந்து ஆபேல் தேவனுக்கு பிரியமாயிருந்தான், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது முடியாது, ஆகவே அவன் விசுவாசத்தினால் வாழ்ந்தான், செயல்பட்டான் என்று இது காரண காரியங்களை கொண்டு வாதிடுவதில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஆபேல் நீதிமான், ஆபேல் தேவனுக்கு பிரியமாயிருந்தான். இந்த இரண்டிலிருந்தும் எந்த முடிவு பெற முடியும் என்றால் ஆபேல் விசுவாசத்தினால் நீதிமானாயிருந்தான் என்று. அது மட்டுமல்ல, நீதி தீர்ப்பு செய்வார், தேவன் நீதி தீர்ப்பு செய்வார் என்ற விசுவாசம் ஆபேலுக்கு இருந்தது. ஆதியாகமம் 4:10 அதற்கு அவர், தேவன் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று காயினுக்கு பேசுகின்றார். தேவன் நீதி தீர்ப்பு செய்வார் என்ற விசுவாசம் ஆபேலிடத்தில் இருந்தது. ஆபேல் சரிக்கட்டப்படுதலுக்காக விண்டிகேஷன் இன்னும் தேவனிடம் முறையிட்டு கொண்டிருக்கின்றான். திருவெளிப்பாடு 6ஆம் அதிகாரம் 9-11 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாட்சிக்காக மரித்தவர்கள் இப்படி வேண்டுகிறார்கள், எங்களுடைய இரத்தத்தை குறித்து எவ்வளவு காலங்கள் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று. அதற்கு கர்த்தர் சொல்கிறார், இன்னும் கொஞ்ச காலம் உங்கள் உடன் ஊழியர்களும் சகோதரமாருடைய எண்ணிக்கை நிறைவாகும் வரை இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதைவிட மிக முக்கியமாக 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை விட நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று ஆசிரியர் கூறுகின்றார். 5ஆம் வசனம், இது முதலாவது ஆபேல், இரண்டாவது ஏனோக்கு. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இதுக்கு அடுத்த வசனத்தில் தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்பது வருகிறது. இங்கு ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாயிருந்தான் என்பதனுடைய பொருள், ஏனோக்கு தேவனிடத்தில் தாங்கும் பொறுமையோடு கூடிய விசுவாசம் உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை ஏனோக்கை பற்றி எழுதியிருக்கின்றது. ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்றபின் 300 வருடம் தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருடம். ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவன் எடுத்துக்கொண்டார். இந்த வாக்கியத்தை தான் இவரை ஆசிரியர் மேற்கோள் காட்டுகின்றார். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாயிருந்தான் என்பதுதான் ஏனோக்கை பற்றி தேவனுடைய நற்சாட்சி. ஈனாக் pleased God. எபிரேய வேதாகமத்திலே ஏனோக்கு தேவனோடு நடந்தான் என்றுதான் இருக்கின்றது. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், ஆகவே அவன் இல்லாமல் போனான் என்பது எபிரேய வேதாகமத்தில் உள்ளது. அது கிரேக்க மொழிபெயர்ப்புக்கு செப்டுவாஜின்டுக்கு வரும்போது ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாயிருந்தான், நடந்தான் என்பது பிரியமாயிருந்தான் என்பதற்கு ஒப்பாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தேவன் அவனை இடமாற்றி விட்டார், அவன் காணப்படாமல் போனான். எடுத்துக்கொண்டார் என்பதற்கு இடமாற்றி விட்டார் என்றும், அவன் இல்லாமல் போனான் என்பதற்கு அவன் காணப்படாமல் போனான் என்றும் வாசிக்கின்றோம். ஏனோக்கை பற்றி புதிய ஏற்பாட்டிலே யூதாவின் கடிதத்திலே 14-15 வசனங்கள் குறிப்பிடுகின்றன. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து அவன் தீயவர்களை பற்றி பேசுகின்றார்.
இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னமே அறிவித்தான். ஏனோக்கு இப்படி அறிவித்ததாக பழைய ஏற்பாட்டில் இல்லை. இது வேதத்திற்கு வெளியே இருக்கின்ற சில யூத நூல்களிலிருந்து இது மேற்கோள் காட்டப்படுகின்றது. ஏனோக்கின் புத்தகம் என்று ஒரு நூல் இருக்கின்றது, அந்த நூலிலிருந்து மேற்கோள் காட்டப்படுகின்றது. ஆகவே ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசியா இப்படி அறிவிக்கின்றான். ஏறக்குறைய ஏனோக்கு நீதிமான்களுக்குள்ளே ஒரு விசுவாச நாயகனாக வேதத்திற்கு வெளியே யூத நூல்கள் பல அவனை கொண்டாடுகின்றன. முதலாவது தேவனோடு நடந்த மனிதன் ஏனோக்கு. தேவனோடு நடந்தான் என்பதனுடைய பொருள் அவன் தேவனுக்கு பிரியமாயிருந்தான். ஏனோக்கு கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான். ஆகவே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், இடமாற்றம் செய்யப்பட்டான். இப்படி ஏனோக்கு நீதிமான்களுக்கு அவன் பிரியமாயிருந்தான் என்றும், நீதிமான்களுக்கு ஒரு கதாநாயகனாக, நீதிமான்களுக்குள் ஒரு ஹீரோவாக, ஒரு பாரடைமாக ஏனோக்கு பேசப்படுகிறார். சீராக்கு, ஞானாகமம் போன்ற அப்போகிரிபல் புத்தகங்களிலே அவன் நீதிமான் என்பதும் விசுவாசமும் வேறு பிரிக்க முடியாதவைகள் எபிரேய ஆசிரியரை பொறுத்தவரை. ஆகவே அவருடைய வாதம் என்ன? ஏன் ஏனோக்கு ஒரு விசுவாச நாயகன்? ஏனென்றால் ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாயிருந்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாது. ஆகவே ஏனோக்கு விசுவாசத்தினால் வாழ்ந்தார். இதே எண்ணம் மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். மனிதனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை தவிர வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார் என்று 6ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முந்தைய வசனத்தில் ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாயிருந்தான் என்றும், இப்போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்றும் கூறுகின்றார். இங்கு விசுவாசத்தை இரண்டு விதமாக சொல்கிறார். தேவன் உள்ளார் என்று உறுதியாய் பற்றிக் கொள்வதுதான் விசுவாசம். தேவனிலும் தேவனுடைய வார்த்தையிலும் நாம் உறுதியாய் பற்றிக் கொள்வதுதான் விசுவாசம். தேவன் அதரிசனமானவர், கட்புலனாகாதவர், நம்முடைய கண்களுக்கு புலப்படாதவர். தேவன் மட்டுமல்ல, முழு பர உலகமும் நமக்கு கட்புலனாகாதது, அதரிசனமானது. அந்த ஆவிக்குரிய அமைப்பிலே, அந்த ஆவிக்குரிய ஒழுங்கிலே, அந்த ஆவிக்குரிய பரம உலகத்திலே நாம் உறுதிப்பாடு உள்ளவர்களாக இருக்கின்றோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே தேவனை பற்றி பவுல் கூறும்போது, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறார். தேவன் அதரிசனமானவர். தேவனுக்குரிய அந்த பரம காரியங்களை நாம் நம்முடைய கண்களால், நம் கண்களுக்கு அது புலப்படவில்லை, ஆனால் நாம் அதை பற்றிக் கொள்கின்றோம். அதே போல் தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றிக் கொள்கின்றோம். இன்னும் நிறைவேறாத தேவனுடைய வாக்குறுதிகள் உள்ளன புதிய ஏற்பாட்டிலே, வரவிருக்கிற தேவனுடைய அரசை குறித்து. அவைகளை நாம் பற்றிக் கொள்கிறோம். எந்த தேவனை, ஏதோ ஒரு தேவனை விசுவாசிப்பதல்ல. தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினால் நம் பிதாக்களோடு பேசின தேவன் இந்த கடைசி நாட்களிலே தன் குமாரனில் பேசியிருக்கிற தேவன் என்று 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். தேவன் உள்ளார் என்பது மட்டுமல்ல விசுவாசம். தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். தேவன் உள்ளார் என்பது நம்முடைய விசுவாசத்தின் ஒருபடி என்றால், தேவனுடைய வார்த்தை உண்மையானது. அவர் எதை வாக்குறுதி செய்திருக்கின்றாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். அவருடைய வாக்குறுதியை பற்றி கொண்டு தேடுகிறவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைவதில்லை. தேவன் தம் மக்கள் நம்புவதற்கு தக்கவர், அவர் நம்பத்தக்கவர். சங்கீதக்காரன் சங்கீதம் 43:4 எப்படி பேசுகின்றான்? எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவன் என்று. ஆகவே தேவனை பிரியப்படுத்துவது என்பதனுடைய பொருள் என்ன? விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசிப்பது என்றால் என்ன? தேவனை பிரியப்படுத்துவது என்றால் என்ன? தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு வாக்குறுதி செய்த வெகுமதிக்காக பொறுமையோடும் திடநம்பிக்கையோடும் காத்திருப்பது. எபிரேய விசுவாச நிலைமையை சிந்தித்து பார்ப்போம். தேவன் வாக்குறுதி செய்தார் ஒரு வெகுமதியை, ஆனால் பொறுமையோடும் திடநம்பிக்கையோடும் அவர்களால் காத்திருக்க முடியவில்லை. நிகழ்காலத்திலே நேரிடுகின்ற பாடுகளும் உபத்திரவங்களும் அழுத்தங்களும் நெருக்கங்களும் அவர்கள் காத்திருப்பதற்கு மாறாக அவர்களை பின்னேறச் செய்கிறது, பின்வாங்க செய்கிறது, மறுதளிக்க செய்கிறது. ஆகவே அவர்களை அவர்களை ஊக்குவிப்பதற்காக சொல்கிறார். தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு தாம் வாக்குறுதி செய்த வெகுமதியை நிச்சயமாய் தருவார். அதற்கு நீங்கள் பொறுமையோடும் திடநம்பிக்கையோடும் காத்திருக்க வேண்டும். இதுதான் விசுவாசம், இதுதான் தேவனை பிரியப்படுத்துவது என்று 7ஆம் வசனம் யாராவது வாசிக்கலாம்?
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நோவா விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று. ஆகவே எபிரேயர் ஆசிரியருடைய முழு நோக்கமும் இந்த பட்டியலில் உள்ள விசுவாச கதாநாயகர்கள் எல்லாரும் எப்படி தேவனை விசுவாசத்தினாலே அவர்கள் நீதிமான்கள் என்று தேவனிடமிருந்து நற்சாட்சி பெற்றார்கள், தேவனை விசுவாசத்தினாலே அவர்கள் எப்படி தேவனுக்கு பிரியமாயிருந்தார்கள் என்று நற்சாட்சி பெற்றார்கள் என்பதுதான் காரியம். நோவா நீதிமான் என்று ஆதியாகமத்திலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நாம் பல பகுதிகளை வாசிக்கின்றோம். பேதுரு தன்னுடைய 2ஆம் கடிதத்தில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி கூறுகிறார்: பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை தேவன் காப்பாற்றினார் என்று. நோவா நீதியை பிரசங்கித்தான். அவன் தேவனை விசுவாசத்தினால் தேவனுடைய செய்தியை மக்களுக்கு அறிவித்தது நீதியை பிரசங்கித்ததாக பேதுரு கருதுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா ஒரு நீதிமான் என்று பேதுரு கூறுகின்றார். ஆதியாகம பதிவும் அப்படித்தான் கூறுகின்றது, நோவா ஒரு நீதிமான் என்று. ஏன் நோவா ஒரு நீதிமான்? 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், நோவா தேவன் கட்டளையிட்டபடியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவனுடைய வாக்குறுதியை நம்பி தேவன் தான் வாக்குறுதி செய்ததை நிறைவேற்றுவார் என்று திடநம்பிக்கையாய் தேவனுடைய கட்டளையும் செய்து முடித்தார். ஆகவே விசுவாசம் என்பது மனதளவிலே ஒன்றை ஒப்புக்கொள்வது மட்டுமல்ல. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் கீழ்ப்படிந்து செயலாற்றுவது. நோவா எப்படி நீதிமானானான்? விசுவாசத்தினால் நீதிமானானான். என்ன விசுவாசம்? தேவன் ஒன்றை வாக்குறுதி செய்தார். தேவன் வாக்குறுதி செய்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவார், உறுதியாக நிறைவேற்றுவார் என்றவன் விசுவாசத்தினால் அவன் நீதிமானானான். நோவா ஆபேலை போல ஒரு நீதிமான், ஏனோக்கை போல அவன் தேவனோடு நடந்தவன். நாம் இன்று பார்த்தது இந்த 3 பேரைத்தான்: ஆபேல், ஏனோக்கு, நோவா. இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் வெள்ளம் வரும், உலகளாவிய மாபெரும் வெள்ளம் வரும் என்று தேவன் எச்சரித்தார். தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தையை நோவா முற்றுமுடிய விசுவாசித்தான். விசுவாசித்தது மட்டுமல்ல, செயலாற்றினார். முழு ஆயத்த வேலைகளையும் செய்தார். எதிர்காலத்தில் வரவிருக்கிறவைகளை, இன்னும் தான் காணாதவைகளை, கண்டிராதவைகளை பற்றிய உறுதிப்பாடு நோவாவுக்கு இருந்தது. இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தினால் தான் தேவன் நோவாவை நீதிமான் என்று கூறுகின்றார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இந்த சந்ததியில், இந்த தலைமுறையில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அவன் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வாக்குறுதியை, தேவனுடைய எச்சரிப்பை விசுவாசித்து அந்த விசுவாசத்தினால் பேழையை உண்டு பண்ணினான். நாம் கடந்த அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரம் 38 வாசித்தது போல, விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்வான் என்பது நோவாவினுடைய வாழ்க்கையிலே, நோவாவினுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே மெய்யானது. நோவாவும் அவனுடைய குடும்பமும் வாழ்வடைந்தார்கள். நோவா தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தினால், தேவனுடைய வாக்குறுதியையும் தேவனுடைய எச்சரிப்பையும் விசுவாசத்தினால் அவர்கள் வாழ்வடைந்தார்கள், அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே இப்படி நோவா விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இதுதான் காரணம். ஏன் எபிரேய ஆசிரியர் இல்லை, அவர் தேவனுடைய கட்டளைக்கும் தேவனுடைய வாக்குறுதியும் விசுவாசிப்பதற்கு முன்பும் அவர் நீதிமான் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நோவா தேவனுடைய வாக்குறுதியை, தேவனுடைய எச்சரிப்பை விசுவாசித்து செயல்பட்டதால் விசுவாசத்தினால் அவர் நீதிமானாக்கப்பட்டார். தேவனுடைய நீதி தீர்ப்பு அல்லது தீர்ப்பையும் நோவா விசுவாசித்தார். தீர்ப்பிலிருந்து தேவன் வாக்குறுதி செய்த மீட்பையும் நோவா விசுவாசித்தார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37 முதல் 39ஆம் வசனங்கள் முடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நோவா காலத்தில் நேரிட்ட வெள்ளத்தை எதிர்காலத்தில் வரவிருக்கின்ற திடும் என்று எதிர்பாராத நேரத்திலே வரவிருக்கிற நீதி தீர்ப்புக்கு ஒரு முன்னிழலாய் சொன்னார்.
நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனிதகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனிதகுமாரன் மகிமையில் வரவிருக்கிற நாட்களிலும் நடக்கும். அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், வெள்ளம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று. இன்று தேவனுடைய மக்களுக்கு இந்த நீதி தீர்ப்பு என்பது சற்று, இது கடந்த வாரத்திலும் நாம் இதை பற்றி பார்த்தோம். இறுதி காலத்திலே தேவன் நீதி தீர்ப்பு என்று ஒன்றை செய்வார். அன்பு நிறைந்த தேவன் நாம் பார்த்தது போல தன்னுடைய அன்பின் காரணமாக, தேவனுடைய நீதி தீர்ப்பு அன்பின்மையினால் வருவதல்ல, தேவனுடைய மக்கள் மேல் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்ட அவருடைய மக்கள் மேல் கொண்ட அன்பினால் தேவன் நீதி தீர்ப்பை செலுத்துவார். அப்படிப்பட்ட நீதி தீர்ப்பை, நியாய தீர்ப்பை நோவா விசுவாசித்தான். ஆகவே அவன் நீதிமானாக்கப்பட்டான். நீதி தீர்ப்பை மட்டும் அவன் விசுவாசிக்கவில்லை. அந்த நீதி தீர்ப்பிலிருந்து தேவன் ஒரு மீட்பை, ஒரு ரட்சிப்பின் வழியை, ரட்சிப்பின் உபாயத்தை அவனுக்கு சொன்னார். நீ ஒரு பேழையை செய். இந்த உலகத்தின் மேல் வரவிருக்கின்ற நீதி தீர்ப்பிலிருந்து நீ காக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு, தப்பு வைக்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு நான் ஒரு பேழையை வைத்திருக்கின்றேன். அதில் நீயும் உன் குடும்பமும் நீங்கள் பிரவேசியுங்கள். பேதுரு அதை தன்னுடைய முதல் கடிதம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அவர்கள் நீதி தீர்ப்பிலிருந்து அவர்கள் காக்கப்பட்டார்கள். ஆனால் மிக முக்கியமான ஒரு செய்தி அவர் சொல்கிறார் 21ஆம் வசனத்திலே, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது, திருமுழுக்கானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அருமையான பரிசுத்தவான்களே, இது மிக அற்புதமான நற்செய்தி. நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு கடத்தின, பழைய படைப்பிலிருந்து புதிய படைப்பிற்கு கொண்டு வந்த அந்த பேழையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பாக பேதுரு குறிப்பிடுகின்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தது அவருடைய ஞான ஸ்நானம். நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் எவ்வளவா நெருக்கப்படுகிறேன் என்று லூக்காவிலே நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக பழைய படைப்பை ஒழித்து ஒரு புதிய படைப்பை உண்டாக்கினார். தேவனுடைய மக்கள் இந்த பழைய படைப்பு நீதி தீர்ப்புக்கு அது காத்து கொண்டிருக்கிறது. அது நீதி தீர்ப்புக்கு உட்பட்டது. பழைய படைப்பை தேவன் நியாய தீர்ப்பு செய்வார். பழைய படைப்பின் பகுதியாக இருக்கின்ற மனிதர்கள் அனைவரும் அந்த நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள். ஆனால் தேவன் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கின்ற மக்களுக்கு அவர் அந்த நீதி தீர்ப்பிலிருந்து மீட்படைகின்ற, காக்கப்படுகின்ற ஒரு உபாயத்தை வைத்திருக்கின்றார். ஆகவே எப்படி நோவா அவனுடைய குடும்பம் இந்த பேழையினால் காக்கப்பட்டதோ, ரட்சிக்கப்பட்டதோ, அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கின்றவர்கள் அவர்கள் காக்கப்படுவார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பேழை எப்படி பழைய படைப்பிலிருந்து அவர்களை புதிய படைப்பிற்கு கொண்டு வந்ததோ, அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதல் நம்மை பழைய படைப்பிலிருந்து புதிய படைப்பிற்கு கொண்டு வருகிறது. இதை முன்னிழலாய் நோவா விசுவாசித்தான். ஆகவே அவன் நீதிமானாக்கப்பட்டான். இந்த நாளை நாம் இத்துடன் நிறைவு செய்யலாம். யாருக்காவது கேள்விகள் இருக்கும் என்றால் கேள்விகள் கேட்கலாம். இல்லை என்றால் நாம் ஜெபித்து இந்த நாளை நாம் நிறைவு செய்யலாம். கர்த்தாவே, இந்த நாளிலே தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய குமாரன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் எங்களுக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவரே வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேதத்திலே காண்பித்த மாதிரிகள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே தாங்கும் பொறுமையோடும் கூட நிலைபெறாத விசுவாசத்தோடும் இட நம்பிக்கையோடும் ஆண்டவரே வாழ்ந்து ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, அதுபோல நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உடைய அனுதின வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய் வாழ்ந்து உடைய குமாரன் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிற உன்னத வளங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் நாங்கள் வாழ்ந்து உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு போதுமான கிருபை அருள்வீராக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.